டேய் நீ தாண்டா அடுத்த எம்ஜிஆர், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஒத்துக்கிறோண்டா. ஆனால் அந்த எம்ஜிஆர் கூட இருந்தாங்கல்ல ஒரு ஜெயலலிதா, அது மாதிரி உன் கூட இருக்க போகிற அந்த ஜெயலலிதா யார், அதை மட்டும் சொல்லிடுறா, மனசாரிடும், சொல்கிறா. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாவைக்கா தலைவி திருமதி விஜய் அவர்கள் தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் புதுச்சேரியில் போய் குடிக்காமலேயே வாந்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பற்றி தான் லைட்டாக அலச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. முதல்ல விஜய் சொன்ன மாதிரியே 10:30 மணிக்கு டான்னு அங்கே போய் நின்றுட்டாரு. அதுக்கே மிகப்பெரிய வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா கரூருக்கும் இதே மாதிரி சொன்ன டைமுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த 41 பேர் வயிற்றுல இருந்து 2 குழந்தையோட சேர்த்து 43 பேர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. ஏன்டா பிக்காலி பையில, இங்கே போக முடியுது அங்கே போக முடியலையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு என்ற வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் நம்மளால் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நேரத்துக்கு அங்கே போனது சரிதான். ஆனால் பஸ்ஸிலேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த கூட்டம் வரல. உடனே போலீஸ்கிட்ட சொல்லி ஒரு 11 மணிக்கு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க மறுத்து சொன்ன டைமுக்கு பேசணும், ஏன்னா ஆல்ரெடி நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் சொன்ன டைமுக்கு பேசணும்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அட்லீஸ்ட் இந்த பாஸ் இல்லாதவங்களாச்சும் உள்ளே விடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் ஆல்ரெடி 41 பேரை கொலை பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கீங்க, தேவையில்லாத வேலை செய்யாதீங்க, எனக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்காதீங்கன்னு கராராக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த புதுச்சேரியை சுற்றி இருக்கிற மாநில திருவண்ணாமலை, விழுப்புரம், இங்கிருந்தெல்லாம் இந்த தற்கொலைலாம் ஆல்ரெடி உள்ளே போய் பாஸ் இல்லாமல் எகிரி குதிக்கிறது, மரத்தை தாவி உள்ளே போகிறது, காம்பவுண்டை தாண்டி உள்ளே போகிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி போய் தொலைன்னு உள்ளே விட்டுட்டாங்க. அடுத்து ஆனந்த், ஆதவர்ஜுனா, விஜய் இவங்க எல்லாரும் பேசும்போது தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறையை பார்த்து கற்றுக்கணும், சட்ட ஒழுங்கை எப்படி பாதுகாக்கிறது, பாதுகாப்பு எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் தமிழ்நாடு காவல்துறை கற்றுக்கணுமா. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இவனுங்க 3 பேரையும் செருப்பை மனுஷப்பியில் முக்கி அடிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்க மாட்டானுங்க. 43 பேரை கொலை பண்ணிவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அடுத்த மீட்டிங்க்கு நீ போகிறனா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உஷாராக தாண்டா இருப்பாங்க. நீ ஒருத்தனை சாகடிச்சிட்டு 20 லட்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம், அதை வாங்குறதுக்கு உன் தற்கொலை ரசிகர்களும் ரெடியாக இருக்கலாம், ஆனால் வேடிக்கை பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்காதரா வெண்ண. ஆகும்னா தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை. இவனுங்க கட்சியில் இருக்கிறவன் என்னவோ ரொம்ப அமைதியான முறையில் கட்டுப்பாடோடு கட்சி கூட்டத்தில் உக்காந்துட்டு ஐயா பெரியாரை பற்றி பேசுகிறீங்களா, ஐயா காமராஜர் பற்றி பேச போகிறீங்களா, ஐயா அண்ணாவை பற்றி பேச போகிறீங்களா அப்படின்னு கொள்கை பிடிப்போடு எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அமைதியான முறையில் வீட்டுக்கு போயிடுவானுங்க. அப்படியா கண்ட இடத்துல ஏறாத, இது மேலே ஏறாத, அதை பண்ணாத, இது பண்ணாதுன்னு அப்புறம் என்ன பிடுங்கிறதுக்கு 1008 கட்டுப்பாடுகள் போடுற. கண்ணாடியை பார்த்து உன் மேலே நீயே துப்பிக்கடா, ஏன்னா இன்னொருத்தன் துப்புனானா எச்ச வேஸ்ட் ஆகிடும். புதுச்சேரி காவல்துறை நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்களாம். சரி கொடுத்தாங்கன்னே வச்சுப்போம். ஒரு சில கேள்விகள். நீங்கள் ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கேட்டீங்க, கொடுத்தாங்களா? கொடுக்கல. மைதானத்துக்கு பக்கத்தில் பேசிக்க சொன்னாங்க. வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் பாஸ் கொடுப்பேன்னு சொன்னாங்களா? பாஸ் இல்லாதவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்களா? நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்களா? பாஸ் இல்லாதவங்களாம் கேட்டை தாண்டி குதிக்கும் போது லத்தி சார்ஜ் பண்ணாங்க. புசி ஆனந்த் மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கு பிடுங்கிட்டு உள்ளே ஓடுறான்னு துரத்தி விட்டாங்க. இது அப்படியே தமிழ்நாடு காவல்துறை பண்ணியிருந்தா எங்களையே அடிக்கிறீங்களா, எங்கள் பொதுச் செயலாளர் கையில் இருக்கிற மைக்கையே பிடுங்குறீங்களா, என்ன சிஎம் சார், என்ன ஸ்டாலின் அங்கிள் பயப்படுறீங்களா, ஒடுக்குறீங்களா, எங்களை அடக்குறீங்களா, அராஜகம் பண்ணுறீங்களா அப்படின்னு பயில்ஸ் வந்த பரதேசி மாதிரி கத்திட்டு இருந்திருப்பான். ஆனால் இங்கே பிஜேபி கூட்டணி ஆட்சின்றதால வாயை பொத்திட்டு அமைதியாக இருக்கான். இதையும் மீறி நீ விமர்சனம் பண்ணியிருந்தேன்னு வையேன், உன்னை அலேக்கா தூக்கின்னு போய் ஓமை குத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இதுக்கும் திமுக தான் காரணம்னு கதறிட்டு இருக்கான். எங்கே பாண்டிச்சேரியில் உட்காந்துட்டு கொள்கை தலைவராக அண்ணா பெரியாரெல்லாம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒழுங்காக பேச தெரியல, பார்த்து கோர்வையாக படிக்க தெரியல. இவன்லாம் அரசியல்வாதியான். இப்படி பேப்பரை எடுத்துக்கிட்டு புதுச்சேரிக்கு தேவை, மாநில அந்தஸ்து, அங்கீகாரம் முக்கியம், என்ன எழுடா இதெல்லாம், இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடைகளே இல்லையாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா இவனுக்கு யார் தாண்டா எழுதி கொடுக்கறது? எழுதி கொடுக்குறவன் எந்த அளவுக்கு தற்கொலையாக இருப்பான். அதை விட இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு இருக்கான் பாரு விஜய், அவன் எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்பான். அதை விட புதுச்சேரியில் ரேஷன் தான் வாங்கிட்டு இருக்கோமே, இவன் என்ன கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு கேள்வி கேட்காம கீழே நின்றுட்டு கை தட்டுறானுங்க பாருங்க, அவனுங்க எந்த அளவுக்கு தற்கொலையாக இருப்பான்னு பாருங்க. அடுத்ததாக பாண்டிச்சேரியில் சுமார் 10-15 குறைகளை சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில் இருக்கிற பிஜேபி கூட்டணி இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. அவங்க எதுவுமே செய்யலைனாலும் அந்த ஆட்சி நல்லா இருக்கான். சரி
அவங்க ஆட்சியில் இருந்து அவங்க பண்ணலை, எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னும் சொல்லலை. ஆனால் மக்களே, திமுகவை மட்டும் நம்பாதீங்க. ஏன்டா கிறுக்கு பயலே, திமுகவோட அங்கே ஆட்சியில் இருக்கு, சம்மந்தப்பட்டவங்களை பேசுகிற பரதேசி பயலே. பேசின 10 நிமிஷத்தில் 10 இடத்துல திமுகன்னு கதறிட்டு இருக்க. ஒன்றிய அரசுன்றது மத்திய அரசாக மாறிட்டு வருது. பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. குறைகளை சுட்டி காட்டுறான்ற பேரில் தடவி கொடுத்துட்டு வந்தியே, நீ என்ன பண்ணியிருக்கணும்? ரங்கசாமி அங்கிள், இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொன்னியா? இல்லை, பிஜேபி என்ற வார்த்தை வாயில் வந்ததா? கிடையாது. நீ சொல்லி தான் பாரு. உன்னை அலேக்கா தூக்கின்னு போய் காலை விரிச்சு ஐஸ் டியூபை பின்னாடி ஏற்றுன்னு ஏற்றி விட்டுருவானுங்க. அந்த பயத்தை அவனுங்க கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஆனால் தமிழ்நாடு அந்த பயத்தை உனக்கு கொடுக்கல. கருத்துரிமை என்ற பேரில், நாகரிக அரசியல் என்ற பேரில் உன்னை விட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததா பாண்டிச்சேரினா இவருக்கு ஏதோ ஞாபகம் வருதான். ஏன்டா ஊர் உலகத்துக்கே தெரியும் பாண்டிச்சேரின்னா சரக்கு தான் ஞாபகம் வரும்னு. பாண்டிச்சேரிக்கு என்ன சாமி கும்பிடுவா போகிறானுங்க? சரக்கு அடிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு வர போகிறானுங்கடா. அதை விடு. தமிழ்நாட்டில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி பைத்தியம் மாதிரி பண்ண தெரிஞ்சு நீ உண்மையிலே ஆம்பளியாக இருந்திருந்தா அந்த இடத்துல எல்லா சரக்கையும் கம்மியான விலைக்கு விற்று எல்லாரையும் குடிக்க வச்சு எத்தனை பேரோட தாலியாடா அறுப்பீங்கன்னு பிஜேபி கூட்டணி கட்சியை பார்த்து நீ கேள்வி கேட்டு பாட்டு பாடி இருக்கணும். ஆனால் நீ பண்ண மாட்டே. ஏன்னா நீ தான் தொடநடிங்கையாச்சே. இந்த கில்லி படத்தில் பாவாடை கட்டிட்டு ஒரு காமெடி சீனில் வருவார். அது மாதிரி தமிழ்நாட்டில் பாவாடை கட்டுறதுக்கு தகுதியான ஒரு ஆண்மகன் இருக்கானா அது திரு விஜய் அவர்கள் தான். தாராளமாக கட்டின்னு சுற்றலாம். இந்த விஜய் மக்கள் பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, புதுச்சேரிக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். கொடுப்ப. திருப்பரங்குன்ற சம்பவம் நடந்து 1 வாரம் ஆக போகுது. சூவையும் வாயையும் மூடிக்கிட்டு பனையூரில் கூத்தடிச்சிட்டு இருக்கிற புறம்போக்கு நீ மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பியா? குரல் கொடுக்குற மூஞ்சியை பார்த்தியா? புதுச்சேரியில் இவர் பேசினதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. இவர் கட்சி ஆரம்பித்து திமுகவை மட்டும் திட்டி எலெக்ஷனில் ஓட்டை பிரித்து எதிர்கட்சியில் இருக்கிற அதிமுகவை அடியோட காலி பண்ணி அந்த இடத்துக்கு பிஜேபியை நிறுத்துறதுக்காக பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஒரு கேடுகெட்ட இழிப்பிறவி தான் திரு விஜய் அவர்கள். அதான் உண்மை. இவர் எந்த இடத்துல போய் பேசினாலும் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னு இவர் சொல்லாமல் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வருவார். டேய், நீ தாண்டா அடுத்த எம்ஜிஆர், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஒத்துக்கிறோண்டா. ஆனால் அந்த எம்ஜிஆர் கூட இருந்தாங்கல்ல ஒரு ஜெயலலிதா, அது மாதிரி உன் கூட இருக்க போகிற அந்த ஜெயலலிதா யார்? அதை மட்டும் சொல்லிடுறா, மனசாரிடும். சொல்கிறா.